வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழர் எம். கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜானகி அக்கா வந்திருக்கிறாங்க. அவங்க நம்மகிட்ட அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டு, ரெஃப்ளெக்ஸாலஜி இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க. வணக்கம். வணக்கம். என் பேர் ஜானகி. மணியாரம்பாளையத்துலேருந்து நான் வர்றேன். இவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்கேன். கேலக்ஸியில் எனக்கு தலைவலி, தலை பாரம், உள்ள நரம்புகள்லாம் புருன்னு ஓடுற மாதிரி இருந்தது. இப்போ இங்கே வந்து பார்த்த விட்டு நல்லா இருக்குது. தலைவலி, காலுக்கு கால் புரு மதப்பாக இருந்தது. கை கால் வலி எதுவுமே இல்லை. இப்போது கொஞ்சம் கால் மதப்பாக இருந்தது. இப்போ கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்குது. எதுனாலும் எந்த வழியாக இருந்தாலும் இங்கே வந்து பார்த்துக்கிறேன். இப்போ பரவாயில்ல, நார்மலாக இருக்கேன் நான். சரி, ரொம்ப நன்றி. ஜானகி அக்கா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தலைவலி, தலைக்குள்ளையெல்லாம் புருன்னு ஊறுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பாதத்துலேயும் மதப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அக்குபஞ்சர், அப்புறம் ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜிங்கிற பாத அழுத்த சிகிச்சை எல்லாமே பண்ணிவிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த தலைவலி, தலைக்குள்ளே ஊறுற மாதிரி இருக்கிறது எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்தில் தடை வருது, இந்த மாதிரி எல்லாம் நரம்பு மண்டலம் வீக் ஆகுது. அந்த மாதிரி எல்லாம் வரும்போது இப்போ நமக்கு பொதுவாக இந்த மாதிரி தலைக்குள்ளே ஊறுற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் பாதத்தில் ரத்த ஓட்டம் சரியில்லாமல் இருக்கிறது, சுகரோட பாதிப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பாதத்தில் மதப்புகளை ஏற்படுத்தும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நம்ம பிறக்கும் போதே இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட்ஸ் அடைப்பு சிலதெல்லாம் மூளைக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்புறதுக்கு இருக்கும். அதே மாதிரி அடைப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா எடுக்கிறதுக்கு இருக்கும். மூளையை எனர்ஜி பண்ணுற மாதிரியெல்லாம் நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நம்ம பிறக்கும் போதே இருக்குது. அப்போ அந்த புள்ளிகள் எங்கெங்கே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த பாயிண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி விடும்போது அருமையாக இந்த பிரச்சனைகள் குறையிறத பார்க்குறோம். அவ்வளோ ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட் இது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நீடில்ஸ் தான் இருக்கும். அந்த நீடிலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்னை வச்சு போட்டு விடுவோம். ஒரு வலி அப்படிங்கிறதே சுத்தமாக இருக்காது. போடுறதே வலி இருக்கிறது இல்லை. போடும்போது போட்டால் வலியே சுத்தமாக தெரியாது. அவ்வளோ லேசாக தான் இருக்கும். மயிரிழையை காட்டிலும் மெல்லிய ஊசிகள் தான் இதெல்லாமே. பார்த்திங்கன்னா இந்த ஊசியை வச்சு தான் தூண்டி விடுவோம். அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு பெயின் இருக்காது. ஒரு சிலர் ஐயோ ஊசி குத்துவாங்களா அப்படின்னு பயந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அது மாதிரியெல்லாம் கிடையாது. போட்டோம்னாலே போட்டுட்டோமா அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தியை ரிசீவ் பண்ணும். இந்த ஊசிகள் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும். அப்போ பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து எந்த உறுப்புக்கு சக்தி பத்தலையோ, எந்த உறுப்பில் கழிவுகள் தேங்கி இருக்குதோ, ஏதாவது அடைப்புகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் அழகாக எடுத்து விட்டுரும். அப்போ ரத்த ஓட்டம் சீராகுது, நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறுது, நரம்பு மண்டல சக்தி பெறுது. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே அருமையாக சரியாகும். இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா WHO அங்கீகரித்த ஒரு அற்புதமான மருத்துவம். அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் அங்கீகரித்த ஒரு அற்புதமான மருத்துவம். இது ரொம்பவே நல்லா சரியாகுது. ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாத்துக்கும் தலையிலிருந்து பாதங்கால் வரைக்கும் எந்த வழியாக இருந்தாலும் சரி அருமையாக சரியாகும். அதோட சுகர், பிபி, தைராய்டு, அந்த மாதிரி கருப்பை கட்டிகள் இருக்கிறது, ஒழுங்கற்ற மாதவளுக்கு பீரியட்ஸ் சரியாக ஆகாமல் இருக்கிறது, அதே மாதிரி பீரியட்ஸ் ஆகிட்டு இருந்தாலும் அதிகமாக போயிட்டு மெனோபாஸ் டைமு அந்த மாதிரி டைம்ல எல்லாம் கட்டிகனால அதிக ரத்தப்போக்கு இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே இதில் தீர்வு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு வரக்கூடிய ஆண்மை குறைவு, இந்த பிரச்சனைக்கு எல்லாமே நரம்பு மண்டலம் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட எனர்ஜி பண்ணுறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும்போது அருமையாக அவங்களுக்கு சரியாகிறத நம்ம நேரடியாகவே பார்க்குறோம். இது உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்குது. அதில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அக்குபஞ்சர் நீடில்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நீடில்ஸ் வைக்கிறது, அப்புறம் ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாதத்தில் இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு அதில் அழுத்தி விடுவோம். அப்போ வலியே இருக்காது. அப்போ இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கறது, குச்சிகளை வச்சு ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜிங்கிற பாத அழுத்த சிகிச்சை, அப்புறம் கப்பிங் தெரப்பி, டான் தெரப்பி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுஜோக் தெரப்பி, நேச்சுரோபதி சம்மந்தப்பட்டது எல்லாம் யோகா சொல்லி தந்துட்டுருக்குறோம். முத்திரைகள், இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள், வாழை இலை குளியல், மண் குளியல், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா
அருமையான இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வந்துடாது, அதனால் பயப்பட தேவையில்லை. அவ்வளோ அருமையாக சரியாகும். உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இது வந்து உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற மாதிரி கிளாஸஸ் வகுப்புகள் சொல்லி தந்துட்டுருக்குறோம். இது படிக்கிறதுக்கு வந்து இந்த வயது வரம்பு அப்படிங்கிறது கிடையாது. 9வது படிக்கிற குழந்தைகள்லேருந்து 70-80 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே படிச்சுக்கிட்டு அவங்களே என்னென்ன பிரச்சனை இருக்குதோ பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்யூச்சரில் எந்த ஒரு நோயும் வராமையும் உங்கள் உடம்பை வந்து பத்திரமா பார்த்துக்கலாம். ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த இடத்துல அழுத்தினா இந்த வழி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே சொல்லி தந்துட்டுருக்குறோம். இணையதள வகுப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேரடியாக வர்றதுனாலும் கோயம்புத்தூர் கணபதியில் வந்து கிளாஸஸ் சொல்லி தந்துட்டுருக்குறோம். அதே மாதிரி கிளாஸஸ் வந்து நீங்கள் விரும்புகிற நேரத்தில் அடுத்தடுத்த பேட்ச் வந்துக்கிட்டே இருக்கும். வீக்கெண்டு கிளாஸஸ் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே தான் லீவ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி அந்த பேட்சும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வீக் டேஸில் தான் கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வீக் டேஸில் இருக்குது. அதே மாதிரி ஈவினிங் செஷன் இருக்குது. அதாவது 7 to 8:30 அந்த மாதிரி 7 to 8 இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்சில் வந்து நீங்கள் வந்து பழகிக்கலாம். இதில் அக்குபஞ்சர், யோகா, கப்பிங் தெரப்பி, டான் தெரப்பி, சுஜோக் தெரப்பி, நேச்சுரோபதியில் வந்து பார்த்திங்கன்னா மண் குளியல், அப்புறம் வாழை இலை குளியல், அப்புறம் வந்து டயட் அண்ட் நியூட்ரிஷன் சொல்லி தந்துட்டுருக்குறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃப்ளவர் ரெமெடி சொல்லி தந்துட்டுருக்குறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். பழகிட்டு எளிமையாக உங்களுக்கு வர பிரச்சனைகளை அருமையாக சரிப்படுத்திக்கலாம். எப்பவுமே நோய்கள் இல்லாமல் இருக்கலாம். பணம் காசெல்லாம் எப்போ வேணால் சம்பாதிக்கலாம். ஆரோக்கியம் மட்டும் கெட்டு போச்சுன்னா நம்மகிட்ட இருக்கிறது எதுவுமே ஒரு நிமிஷத்தில் இல்லாமல் போயிடும். அதனால் உங்கள் உடம்பை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பாருங்கள். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாலும் வந்து கிளினிக்கில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தையும் நோய்கள் இல்லாமல் பார்த்துக்கலாம். நம்ம சமுதாயத்தை வந்து நோய்கள் இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த நரம்பு மண்டல பாதிப்புகள்னால தலைக்குள்ள ஊறுற மாதிரி இருக்குது, ப்ளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லாத மாதிரி தோணுது, பாதமெல்லாம் மதமதப்பாக இருக்குது, ரத்த ஓட்டம் சரியாக போகிறதில்ல, அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு சில அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லாமல் சில பகுதிகள் ரிஃப்ளெக்ஸாலஜியில் அழுத்துறது எப்படின்னு சொல்லித்தரேன். இதை ரெண்டையும் சேர்த்து பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்கள் பிரச்சனைகளை வந்து இந்த டச் கொடுத்தீங்கன்னா கூட சரியாயிரும். அந்த அற்புதமான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸையும் அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி பகுதியையும் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம கால் கட்டை விரல் நேர் பேக் சைடு பார்த்திங்கன்னா அந்த உட்புற கணுக்கால் மூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மொழி இருக்கும். இந்த ரவுண்டாக ஒரு மூட்டு இருக்கும். இந்த மூட்டுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இப்படி காலை லைட்டாக தூக்கி பார்த்திங்கன்னா ஒரு குழி மாதிரி விழுகும். இங்கே SP5 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. இது அடைப்புகளை எடுக்கக்கூடிய புள்ளி. இந்த பாயிண்டில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரத்த ஓட்டத்தில், மூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்தில் ஏதாவது அடைப்புகள் இருக்குது, உடம்புல ரத்த ஓட்டத்தில் எந்த இடத்துல அடைப்புகள் இருந்தாலும் எல்லா அடைப்புகளையுமே எடுக்கக்கூடிய புள்ளி. வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி தலையில் புருன்னு ஊறிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ரத்த ஓட்டம் சரியில்லாமல் இருக்கும். அதுக்கும் இந்த மசாஜ் பண்ணி விடலாம். அதே மாதிரி ஹார்ட்டில் இருக்க அடைப்புகளை எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் ஸ்டிமுலேட் பண்ணி விடுங்க. ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய ஒரு அருமையான புள்ளி. வெறும் வயிற்றில் பண்ணுங்க எப்போவுமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். அதே மாதிரி உங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஏதாவது இன்சர்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பண்ண வேண்டாம், இது வெளியே தள்ள பார்க்கும். அதனால் சர்ஜரி எல்லாம் ஏதாவது பண்ணி வெளிப்பொருட்கள் ஏதாவது இன்சர்ட் பண்ணியிருக்கிறீங்க, ஸ்டண்ட் வச்சுருக்குறோம், இல்லை மூட்டு வலினால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்கன்னா இது பண்ணக்கூடாது. மற்றவங்க எல்லாருமே மசாஜ் பண்ணிக்கலாம். வேறு எந்த வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது கூட அடிஷ்னலாக கூட பண்ணலாம். நம்ம கால் சுண்டு விரல் நகைக்கண்ணோட ஓரத்தில் UB67 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள். இதுவும் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அருமையான புள்ளி. இதையும் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மெதுவாக மசாஜ் பண்ணி விடுங்க. பண்ண அது அடைப்புகளை எடுக்கும், இது கழிவுகளை வெளியேற்றும். அப்போ உங்களுக்கு மூளைக்கு வந்து ரத்த ஓட்டம் சீராகும். ஏதாவது கேஸ் இருக்குது உடம்புக்குள்ளே, வேறு ஏதாவது கெட்ட நீர் கோர்வை இருக்குது, வேறு ஏதாவது உங்களுக்கு கெட்ட ரத்தம் தேங்கி இருக்குது, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு அருமையான புள்ளி. இது இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். நம்ம கையில் கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்ற இந்த மேடு பகுதியில் LI4 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இது வந்து மூளைக்கு எனர்ஜி பண்ணக்கூடிய புள்ளி, தலைக்கு எனர்ஜி பண்ணும். அதனால் இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க.
இப்போ தலையில் ஊறல் மாதிரி இருக்கிறது, புருன்னு இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். தலைவலியும் அருமையாக சரியாகும். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மசாஜ் பண்ணி விடலாம். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம மணிக்கட்டு ரேகையிலிருந்து ஆள்காட்டி விரல் முடிகிற அளவுக்கு சென்டர்லேருந்து வைங்க. சென்டர்லேருந்து ஆள்காட்டி விரல் முடிகிற அளவுக்கு வச்சிங்கன்னா இந்த இடத்துல P5 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இது நரம்புகளோட இயக்கத்துக்கு முக்கியமான புள்ளி. அதனால் உங்களுக்கு நரம்பு மண்டலம் வீக்காக இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த தலையில் ஊறுற மாதிரி இருக்கிறது, இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இதையும் ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி மெதுவாக மசாஜ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு அழுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சும்மா மெதுவாக விரலை வந்து படற மாதிரி வச்சு மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்த பாயிண்ட்ஸோட இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். இதே மாதிரி ஏற்கனவே நம்மளோட யூடியூப் சேனல் கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸில் நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் போய் பாருங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பார்த்தீங்கன்னா கூட சரியாயிரும். இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோவில் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களோட நம்ம சந்திப்போம். நன்றி.